ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யுனிசென்டிஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா பிஎஃப் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லி இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிரும். இன்னைக்கு நம்ம 3 அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் கிளைம் ப்ராசஸை ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேன்சல் செக் லீஃபையும் அட்டஸ்டேட் பாஸ்புக்கையும் வந்து இனிமேல் அட்டாச் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே உங்களுடைய ஆதார் யூஏஎன் கூட லிங்க் ஆகிருக்கிறதுனால அதிலிருந்து டேட்டாஸ் எல்லாமே எடுத்துப்பாங்க. இனிமேல் வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி தான். ஏன்னா அந்த செக் லீஃப் வேணும், அட்டஸ்டேட் பாஸ்புக் கிளியராக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நடந்துட்டு இருந்தது. இனி அந்த ப்ராப்ளம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எம்ப்ளாயர் அப்ரூவல் வந்து தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. மெயினாக வந்து நீங்கள் யூஏஎன் நம்பர் கூட பேங்க் அக்கௌண்ட்டை சீடு பண்ணியிருக்கிறதுனால எம்ப்ளாயர் அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து இனிமேல் தேவைப்படாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் மேக்ஸிமம் பிஎஃப் கிளைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் அப்ரூவல் வந்து தேவை இருக்காது. எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாகவே நடந்துடும். அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒன்று பிஎஃப்ல இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக வேலைக்கு சேரும் ஊழியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ரூ. 15,000 வந்து மத்திய அரசு தரப்பிலிருந்து அது கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த ஸ்கீமுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்டேட்டை பண்ணுறதுக்கு கடைசி நாள் ஏப்ரல் 30 தான். அதுக்குள்ளே லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ரூ. 15,000 எலிஜிபிலிட்டிக்கு வந்து வந்துடுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொன்ன தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.